அன்பானவர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையில் ஒரு 4:30 இருக்குங்க. காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு எழுந்திரிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அடுத்த வேலையை பிறகு ஆரம்பிக்கணுங்க. பாருங்கள், ரங்கோலி தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கோலம் போட்டுட்டு பிறகு அதுக்கு தேவையான கலர் கொடுக்கணுங்க. கலரும் கொடுத்தாச்சு. அடுத்ததாக வெளி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பாருங்கள், அடுத்ததாக நான் பூஜை பாத்திரம் துலக்க ஆரம்பிச்சிட்டேங்க. 1 வீக் ஆகிடுச்சு பூஜை பாத்திரம். ஸோ அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா. தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு தேவையான ஷபினா பவுடர், விம் பார், அதன் பிறகு லெமன், இது 3 தாங்க எப்போவுமே நான் வந்து பூஜை பாத்திரத்துக்கு தேய்க்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்போ தைச்சாலும் பூஜை பாத்திரம் நல்லாவே பளபளன்னு இருக்குங்க. செம்பு கலந்த பாத்திரமாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அடுத்த வேறு ஒரு கலர் வந்து காமிக்கும். மொத்தம் பித்தளையாகவே இருந்தாக்கா நல்லா பளபளன்னு இருக்குங்க. சாதாரணமாக லெமன் போட்டு தேய்ச்சாவே போதுங்க பாத்திரம்லாம். பாருங்கள், துலக்கியாச்சு. எந்த எண்ணெய் பிசுப்பும் கிடையாது பாருங்கள். ஸோ இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1/4 மணி நேரமோ வெயிலில் வைப்பேங்க எப்போவுமே பூஜை பாத்திரத்தை துலக்கி. ஏன்னா அதில் படியும் இல்லைங்களா ஒரு பச்சை கலர் லேயர். வெயிலில் வைக்கும்போது ஒரு 2 or 3 டேஸஸ்க்கு அந்த மாதிரி ஆகாமல் பூஜை பாத்திரம் எப்போவுமே பளபளன்னு இருக்குங்க. எப்போ வாஷ் பண்ணாலும் பூஜை பாத்திரத்தை வெயிலில் வையுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம விநாயகர் வாங்கிறதுக்காக நல்ல நேரத்தில் குளிகையில் போயிருந்தோம். ஸோ குளிகையில் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போகும்போது நாங்கள் எப்போவுமே அச்சு பிள்ளையார் தாங்க வாங்குறது. பாருங்கள், இவருக்கு ஒரு 65 வயசு இருக்குங்க. களிமண்ணால் பதப்படுத்தப்பட்ட மண் தாங்க இவர் வந்து பயன்படுத்துகிறாரு. இதுக்காகவே வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாலேயே இந்த மண்ணை என்ன பண்ணுறாங்க, நல்லா பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் இந்த விநாயகரை மோல்டிங்கில் போட்டு அச்சு வாத்து கொடுக்குறாங்க. பாருங்கள், களிமண்ணை நல்லா ஃபோர்ஸாக அடித்து அதில் விநாயகருடைய உருவம் வந்து பதிஞ்சு வருங்க. நாங்கள் எப்போவுமே வந்து ஆயில் பிள்ளையாரெலாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. வண்ண பிள்ளையாரும் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்போவுமே வந்து பாரம்பரியமாக அச்சு பிள்ளையார் தாங்க நம்மளோட வீட்டு வழக்கம். இங்கே பாருங்கள், அவர் செஞ்சிட்டாருங்க. ஒரு கோல்டன் ஷீட் எப்போவுமே நாங்கள் வாங்கி கொடுப்போம். அந்த கோல்டன் ஷீட் வாங்கி கொடுக்கும்பொழுது தங்க நிறமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இப்போ தானே ஆயிலெலாம் வந்தது, அப்போ கிடையாது இல்லைங்களா. அதனால் கோல்டன் கலர் ஷீட் வாங்கி கொடுக்கறது. ஒரு ஷீட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாரு, அந்த மண்ணை நல்லா வேகமாக அடித்து அந்த மோல்டு கொண்டுட்டு வர்றாரு. இப்போ எடுக்கும்பொழுது அழகான ஒரு தங்க நிற விநாயகர் வந்து நமக்கு கிடைப்பாருங்க. பாருங்கள், 4 பக்கமும் மண்ணை வச்சு நல்லா சரி கட்டிட்டு அந்த மோல்டு எப்படி எடுக்கிறாரு பாருங்கள் அவர். பாருங்கள், விநாயகர் அழகாக தங்க நிறத்தில் கிடச்சிட்டார் பாருங்கள். ஸோ அவர் வெறுமனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது இல்லைங்களா. அருகம்புல் மாலையும் சாமந்தி பூவும் அதில் நான் கொண்டுட்டு வந்திருந்தேன். தாம்பாளத்தில் வச்சு வீட்டுக்குள்ளே அடிச்சிட்டு வரணும். பாருங்கள், அவருக்கு தேவையான கொடையும் வாங்கியாச்சு. வீட்டில் பாருங்கள், கொண்டுட்டு வந்து ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு விநாயகருக்கு தேவையான அலங்காரங்கள் பண்ணிவிட்டு எருக்கம்பூ மாலை, தங்க நகை, பழங்கள், மக்காச்சோளம், பிறகு கம்பங்கதிர், இது எல்லாம் வச்சுருக்கோம். அடுத்தது அவருக்கு பிடிச்ச பலகாரம் நம்ம செய்யணும் இல்லைங்களா. சுண்டலும் கொழுக்கட்டையும் தான் ரெடி பண்ணணும். பாருங்கள், கொழுக்கட்டை நம்ம வீட்லேயே இடித்து செய்யப்பட்ட மாவு தாங்க இது. பச்சரிசி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே நான் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு மாவையும் அரைச்சி கொழுக்கட்டை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க. பூர்ண கொழுக்கட்டை தாங்க. ஒரு சிலவங்க பிடி கொழுக்கட்டை வைப்பாங்க, வெள்ளை கொழுக்கட்டை வைப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பொடி கொழுக்கட்டை தாங்க ஃபாலோ பண்ணுறது. அடுத்ததாக சமையலும் ரெடி பண்ணணும் இல்லைங்களா. சாதம், சாம்பார், வடை, பால் பாயாசம், இது எல்லாம் சைட் பை சைடாக நானும் அதே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்ட பிறகு
ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே வேக வச்சு எடுத்து ஆவி கட்டின மாவு தானே இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா அதை பாத்திரத்தில் வேக வச்சுருக்கோங்க. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா மல்லிப்பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். உளுந்து வடையும் ரெடி பண்ணியிருக்கேன். கொழுக்கட்டையும் வெந்துடுச்சு. வெந்தது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, கொழுக்கட்டையை தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பு இல்லாமல் இருந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. கையில் தொடும்போது நைஸாக நழுவிட்டு போகும், அப்போ தாங்க வெந்ததுன்னு அர்த்தம். வடையும் வெந்து போச்சு, எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம பூஜை ரூம்லேயும் போயிட்டு வேலை இருக்குது இல்லைங்களா, சைட் பை சைடாக பார்த்துட்டே இருக்கேன். கொழுக்கட்டையும் ரெடி. அடுத்ததாக சமையலும் ரெடி ஆகிடுச்சு. வளர்பிறை சதுர்த்தி இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுது விநாயகர் சதுர்த்தி. அதுக்குள்ளே நம்ம பூஜை பண்ணிடணும். ஸோ இப்போவே 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், தக்காளி ரசம், பால் பாயசம். அடுத்ததாக சுண்டல், கொழுக்கட்டை, வடை. இதுதாங்க நம்ம வீட்டு விநாயகருக்கு விருந்து. நன்றி.